ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு சில வார்த்தைகளை வாசிக்கிறேன். நீ என் குமாரனாகிய ஏசாதானோ என்றான். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவன், என் குமாரனே, நீ வேட்டையாடி கொண்டு வந்ததை நான் புசித்து என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கும்படி அதை என் கிட்ட கொண்டு வா என்றான். அவன் அதை கிட்ட கொண்டு போனான். அவன் கிட்ட கொண்டு போனான். அப்பொழுது அவன் புசித்தான். பிற்பாடு திராட்சரசம் அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தான். அவன் குடித்தான். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஈசாக்கு அவனை நோக்கி, என் மகனே, நீ கிட்ட வந்து என்னை முத்தம் செய்கின்றான். அன்புக்குரிய சகோதர சகோதரிலே, இந்த நாளிலும் இந்த வேத புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த ஆதியாகம புத்தகம் 27வது அதிகாரம் 27வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்க இந்த வசனத்தை உங்களுக்கு ஆசீர்வதிக்கமாக வாசித்திருக்கிறேன். இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கப்படுறவராக இருக்கிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இந்த ஆண்டவர் ஈசாக்கு தன் மகனை பார்த்து சொல்லுகிறான், ஏசாவை பார்த்து சொல்கிறான், மகனே, என்னுடைய நாட்கள் முடிந்து போகிறது. அதுக்குள் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கு நீ என்ன செய். இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் வந்து சேர்வதற்கு நீ வேட்டையாடி கொண்டு வந்து அதை எனக்கு தா என்று சொல்லுகிறான். அதை நான் புசிக்கும் நாளிலே கர்த்தருனை ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இதை கேட்டுக்கொண்டிருந்த தாயான ரெபெக்காள் அவள் தன் மகனை நோக்கி, நீ உனக்கு உன் சகோதரனுக்குரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள் என்று சொல்கிறான். அதே போல் அந்த ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொள்வதற்கு இவன் போகும் பொழுது அவன் சொல்லுகிறான், நீ கொண்டு வந்ததை கொண்டு வா, அதை புசித்து அதை குடித்து நான் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்கிறான். அதை கிட்ட கொண்டு வா அப்படி சொல்கிறான். ஆசீர்வதிப்பதற்காக கிட்ட கொண்டு வா என்று சொல்லுகிறான். கிட்ட வா என்று சொல்கிறான். இதே போல தான் ஆண்டவரை அவன் கிட்ட கொண்டு போன பிறகு அவன் புசித்தான், குடித்தான், பின்பு ஆசீர்வதித்தான். அவனுடைய ஆசீர்வாதங்கள் மகா மேன்மையான ஆசீர்வாதங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, யாராகிலும் இருந்தாலும் சரி, ஆண்டவராக இயேசுவும் இதே சொல்லுவார், என் கிட்ட வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து அண்டையில் கிட்ட வராமல் இருப்பதற்கு காரணம் என்ன என்றால் பாவம் ஒன்று. அடுத்து உலக காரியங்கள் நாளைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம் என்பதனாலவே நம்மளால் கிட்ட வர முடியாத சூழ்நிலை இருக்கிறது. எல்லாவற்றையும் விட்டு இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அண்டையில் நீங்கள் வரும் பொழுது இந்த ஆண்டவராய் இயேசு உங்களுக்கு சகல விதமான நன்மைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். சாதாரணமான மனிதன் ஈசாக்கு அவன் தன் மகனுக்கு மேன்மையான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்தது போல இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்கும் சகல விதமான ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிப்பதற்கு நீ கிட்ட வருவாயானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரியே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறாயா? நீ கிளங்காது. இந்த இயேசு அண்டையில் வா. இந்த இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற ஒவ்வொருத்தரையும் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களால் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய மாறாத கிருபை வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.